வணக்கம் மக்களே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பேர் காலை எழுந்து ஓடிக்கிட்டே இருக்காங்கோ. வேலை, போராட்டம், டென்ஷன், கனவுகள். ஆனால் 2026 வந்தப்புறம் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறது இது யார் தெரியுமா? திட்டமில்லாதவன். இது அதிர்ஷ்டம் இல்லை, கடவுள் சாபமும் இல்லை. இது முன்னே யோசிக்கிறவனுக்கும் பிறகு யோசிக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்னைக்கு 2026 பணக்காரனாக மாறப்போறவன் எப்படி யோசிக்கிறான், எப்படி செயல்படுறான் அப்படிங்கிறத நேரடியாக பேச போகிறோம். கவனமாக கேள், ஒரு வரி கூட லேசாக எடுத்துக்காத. ஒன்று, உழைப்பால் மட்டும் பணம் வராது, அதுதான் உண்மை மக்களே. கடுமையாக உழைக்கிறவன் எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டா இந்த நாட்டில் ஏழைன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான். உண்மை என்ன தெரியுமா? ஒரு மெஷினும் 24 மணி நேரம் வேலை செய்கிறது, ஆனால் அது ஒருபோதும் உரிமையாளர் ஆகாது. அதே மாதிரி தான் மூளை இல்லாத உழைப்பு. 2026 பணக்காரன் ஆக போகிறவன் கேள்வி கேட்குறான். நான் உழைக்கலாமா, இல்லை எதுக்காக உழைக்கணும்? இந்த கேள்வி உன் வாழ்க்கையையே திருப்பி போடுது. 2026 முன் உன்னோட மூளை அப்டேட் ஆகணும். இப்போ ஒரு விஷயம் இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கோ. 2026 ஒரு வருஷம் இல்லை, அது ஒரு ஃபில்டர். அந்த ஃபில்டரில் மாட்டிக்க போகிறது யார் தெரியுமா? ஒரே வேலை, ஒரே வருமானம், ஒரே யோசனை, ஒரே வாழ்க்கை. ஆனால் 2026 ரெடி ஆனவன் இப்படி யோசிப்பான். நான் வேலையை உருவாக்குறேன்னா அல்லது வேலையால் நான் இயக்கப்படுறேன்னா பணக்காரன் வேலையை கட்டுப்படுத்துவான், ஏழை வேலையால் கட்டுப்படுத்தப்படுவான். 3, பணம் வரும் முன்னாடி மைண்ட் செட் வரணும் மக்களே. பணம் உன் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அது உங்க மூளைக்கு வரணும். 2026 பணக்காரன் ஆக போகிறவன் இந்த 3 விஷயத்தை முதல்ல மாற்றுவான். எனக்கு முடியாது, என் நேரம் இல்லை, அப்புறம் பார்க்கலாம். இந்த 3 ஏழை மைண்ட் செட்னு புரிஞ்சுக்கோ. பணக்கார மைண்ட் செட் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கும், இதில் வாய்ப்பு இருக்கா? நான் நேரம்தான் உண்மையான முதலீடு. மக்களே, பணம் போனால் திரும்ப வரலாம், ஆனால் 2026 போயிடுச்சுன்னா அது திரும்ப வராது. 2026 பணக்காரன் ஆக போகிறோன்னா நேரத்தை இப்படி பிரிக்கிறான். கற்றுக்கொள்வதற்கு, உருவாக்குவதற்கு, வளர்ப்பதற்கு, ஸ்க்ரோலிங், புலம்பல், ஒப்பிடல், இதெல்லாம் நேரம் இல்லாமல் செய்கிறது. உண்மை என்ன தெரியுமா? நேரம் வீணாக்குறவன் பணத்தையும் ஒருபோதும் மதிக்க மாட்டான். 5 ஒரே வருமானம் மட்டும் இருந்தால் அது ரிஸ்க்கு. 2026 பணக்காரன் ஆகணும்னா ஒரே விஷயமா மனசில் பதிச்சுக்கோ. ஒரே வருமானம் பாதுகாப்பு இல்லை, அது அழிவுக்கு இன்விடேஷன். பணக்காரன் பல வழியில் பணம் வர வைக்கிறான். ஸ்கில், நாலேஜ், டிஜிட்டல் ஆசெட், திங்கிங். ஏழை ஒரே சம்பளத்துக்கு அடிமையாக இருக்கான். 2026 அடிமைகளை காப்பாற்றாது. 6, பணத்தை விட அறிவு முக்கியம். என்ன நண்பா, பணம் இல்லாதவன் ஏழை இல்லை, அறிவு இல்லாதவன் தான் உண்மையான ஏழை. ஏன் தெரியுமா? பணம் வந்தால் கூட அவன் அதை கையாள தெரியாது. 2026 ரெடி ஆனவன் இதில் முதலீடு செய்கிறான். கற்றல், ஸ்கில், யோசனை, நெட்வொர்க்கு, அறிவு. ஒரு முறை வந்தால் அது வாழ்நாள் முழுக்க வட்டி தரும். 2026 உன்னை காத்திருக்கு அது மக்களே. ஒரு விஷயம் முழுசாக புரிஞ்சுக்கோ, 2026 உன்னை காத்து நிற்காது. நீ தயாராக இருந்தால் அது உன்னை மேலே தூக்கும். நீ தயங்கினா அதே 2026 உன்னை பின்னாடி தள்ளும். இது மிரட்டல் இல்லை, இது உண்மை. இன்னைக்கு நீ எடுத்த முடிவு தான் 2026 நீ யார் என்பதை தீர்மானிக்கும். பார்வையாளனா இல்லை விளையாட்டாளனா, தேர்வு உன்னுடையது. இந்த வீடியோ ஒன்று மனசில் சின்ன அசைவு உண்டாக்கி இருக்கோம் நம்புகிறேன். இதுபோல் வாழ்க்கையை நேரடியாக மாற்றும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏனென்றால் பணம் ஒரு இலக்கு இல்லை, அது தயாரானவர்களை தேடி வரும் ஒரு விளைவு.